ஹலோ ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம பண்ண ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் வீடியோவா தான் இருக்க போகுது. இந்த இடத்துல நான் இருவேன், எங்க டீமுமே நாக்காயிரும். சரி, G36 எடுத்து எல்லாரையும் அடிப்போம்னு சொல்லிட்டு G36 எடுத்துருவோம். எடுத்துட்டு லெஃப்ட் சைடு போய் அடிப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். லெஃப்ட் சைடு போயிட்டு பார்த்தா எனிமி வராங்க. சரி, இந்த சைடு போயிட்டு இந்த இது ஸ்கில்ல எடுத்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அடிச்சுட்டாங்க. இவங்க டீமுமே ஒய்ப் போயிடும். சரி, நானும் வேடிக்கை படத்தை வச்சுருவேன். அடுத்த ரவுண்டு இந்த ரவுண்ட்ல பாருங்க என்னதான் எனிமி கொண்டு போயிங்க. நான் ட்ரோன் எல்லாம் போட்டு நடுவில் ஓடிலாம் போயிட்டு ஓடி போய் பார்த்து டேமேஜ் எவனை அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டு கீழே பார்த்தா 3 பேர் இங்க நம்ம டீம் மேட்டு முன்னாடி வந்தாரு. நானும் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் எல்லாம் கொடுத்து பார்த்தா டீம்மேட் நாக்கு முன்னாடி டிவால போட்டு டீம்மேட் ரிவைவ் பண்ணி பார்த்தா பின்னாடி நானும் கத்துற டீம்மேட் ஓடி போயிட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தா டீம் வைப் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, நான் அப்படியே ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அயாட்டோ பையன் அமௌண்ட் போட்டுட்டு இருக்கான். தேவையான கன்லாம் எடுத்து ரிவெஞ்ச் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கோம் நம்ம. எடுத்தவங்க முன்னாடி போயிட்டு ஏட்ராப்ப பிடிக்க போயிடலான்னு போயிடுவேன். அங்க போயிட்டு முன்னாடி கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன். லெஃப்ட் அவனையும் நாக் பண்ணிடுவேன். நாக் பண்ணிட்டதுக்கப்புறம் ரைட் சைடு யாருன்னா வராங்களா பார்த்துட்டு கிளியே கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தா டேமேஜ் சேஞ்ச் பயங்கரமாக கொடுப்போம். ஓர் எல்லாம் போட்டுட்டு நானும் கவர் எடுத்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல டீம் மேட்டு நாக் அடிச்சுடுவான். லெஃப்ட்ல ஒருத்தர் இருக்கானேன்னு சொல்லிட்டு போனா அடிச்சுட்டாங்க. சரி, அமௌண்ட் போடுவோம். அமௌண்ட் போட்டு அடுத்த ரவுண்டு டிராகன் எடுத்துருவேன். ரைட் சைடு மட்டும் ரைட்டா டேமேஜ் எடுத்துருவேன். நானும் ஓடி போயிட்டு இந்த சைடு வந்தேன்னா அந்த சைடு எனிமையே காணும். இந்த சைடு நடுவில் வந்தா ஒரு எனிமை இதாக இருக்கும். அவங்க டீம்மேட்டை அடிச்சிடுவோம். நாங்களும் போயிட்டு அமௌண்ட் போட்டுட்டே இருந்தோம். அப்புறம் இப்போ ஏன்னு வந்து அவன் அமௌண்ட் போடுறான். எவ்வளோ வெறி பாருங்க அப்படின்னா. இந்த ரவுண்ட் எல்லாருமே வீட்டு மேலே போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டு மேலே போயிடும். ஒரே ஒரு சாசுக்கு மட்டும் ரஷ் பண்ண போயிடும். இந்த இடத்துல டீம் அட்டாக் பண்ணியிருந்த எனிமியை நானும் கீழ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்துருந்தா டக்குன்னு ப்ளூவால போட்டு வெட்டி போடுது எனிமி டேமேஜ். அதுக்கடுத்து நானும் லெஃப்ட்ல போயிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு டீம் மட்டும் அடி வாங்கினா ப்ரோனோ போட்டதுக்கப்புறம் எனிமி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி அடுத்து நம்ம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்துருக்கீங்க. அதுக்கு சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரைட் சைடு வந்தேன். ரைட் சைடு வந்துட்டு சரி இங்க இருந்தா வேலைக்கு ஆக சொல்லி கீழே இறங்கிட்டு ரைட் சைடு ஓடி போயிடும். ட்ரோன்ல பார்த்துட்டு எனிமி இங்கே தான் இருக்காங்க. இங்க வந்து நான் 2 வந்து ஓசிக்கிது அவ்வளோ டக்குனு அமௌண்ட் போட்டோம் பாருங்க. இந்த ரவுண்டு பாருங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். நாங்களும் மேலே ஏறிடுவோம். ட்ரோன் எல்லாம் போட்டு எனிமி ஃப்ரீஸ் கிரனேடு எல்லாம் தூக்கி போட்டு ஆனாலும் க்ரோனோலாம் போட்டு உக்காந்துட்டு ஒரு ஃப்ரீஸ் கிரனேடை தூக்கி போட்டு ஒரு சைடில் ஏர் ட்ராப் இருக்குல்ல அதில் போயிட்டு M87X எடுக்க போயிடும்.